வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மன முறிவிற்கு பின் மனம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மனமுறிவு சான்றிதழ் கையில் கிடைத்ததும் தன்னை பிடித்திருந்த அடிமை விலங்கொன்று உடைந்ததாக அணுவும், தன்னை பிடித்திருந்த தொல்லை ஒன்று தன்னை விட்டகன்றதாக விக்னேஷும் நினைத்து முறுவலித்து கொண்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தனர். ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொள்ளவும் விரும்பவில்லை அவர்கள். இனி வாரத்துக்கு ஒருமுறை தண்ணி அடிக்க அனுமதி, தினம் ஒற்றை சிகரெட் குடிக்கத்தான் அனுமதி எனும் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என விக்னேஷும், இனி எங்கு சென்றாலும் யாரிடமும் கேட்க தேவையில்லை, விரும்பிய ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், கட்டுப்பாடுகள் விதிக்க ஆளில்லை, மனம் போல் மகிழ்ச்சியாக வாழலாம் எனும் எண்ணத்தோடு அணுவும் பிரிந்து சென்றனர். சிறையிருந்த கூட்டை விட்டு வானமே எல்லை என பறந்து செல்லும் பறவை போல விரும்பி விலகிச் சென்றனர். காலச்சக்கரம் வழக்கம்போல் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. சில மாதங்களுக்கு பின் கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு கசக்கத் துவங்கியது. எது இன்பம் என்று நினைத்தார்களோ அதில் இன்பத்தை விட்டு துன்பத்தை காண துவங்கினார்கள். வீட்டில் காணும் இடத்திலெல்லாம் அவள் தெரிய துவங்கினாள். நீதிமன்ற உத்தரவுப்படி வீட்டை விட்டு சென்றவள் என்னதான் உதறி தள்ளியும் தன் நினைவுகளை விட்டகல மறுத்தாள். அவன்தான் பிரச்சனை என்று எண்ணியவளுக்கு இப்போது அவன் இல்லாததே பெரும் பிரச்சனையாகி போனது. பேப்பர்காரன் முதல் எதிர்த்த வீட்டு தாத்தாவின் பார்வை வரையில் மாற்றத்தை உணரலானாள். அக்கா என்று அழைத்தவனும் பாசத்திற்கு பதில் பாசாங்கு காட்டினான். ஆன்டி என்றவனும் ஆபாசமாய் பார்க்கிறான். இதுவரை முகத்தை பார்த்து பேசியவன் பார்வை கழுத்து கீழிறங்கியதை உணரத் துவங்கினாள். இதுவரை தரையை பார்த்து பேசியவன் பார்வையெல்லாம் ஆடை விலகி நிற்கும் இடுப்பு மேல் விழுவதை நோக்கினாள். கணவன் பார்வை விட்டகன்ற பின் கண்டவன் பார்வையெல்லாம் தன்மேல் விழுவதை கவனிக்கலானால் கவலையுறத் துவங்கினாள். உடன் இருந்தபோது அவளது குறைகள் மட்டும் தெரிந்தவனுக்கு இப்போது அவள் நிறைகள் தெரிய துவங்கியது. அவள் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் நச்சரிப்பவள் கிடையாதே. கொஞ்சம் கோபம், அதை பொறுத்திருக்கலாமோ? நம்முடைய ஈகோவை விட்டிருக்கலாமோ? அவள் இருந்தபோது இரவில் ஒரு நாளேனும் சாப்பிடாமல் தூங்க அனுமதித்திருப்பாளா? 3 நாட்களாகிவிட்டதே, இரவு சாப்பிட்டு படுத்து அவசரப்பட்டு விட்டோமோ எனும் எண்ணம் அவனுள் எழத் துவங்கியது. அவள் மனதிலோ தன்னை கேட்காமல் 1 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டானே, இதுவரையில் தன் விரும்பி கேட்ட ஒன்றையாகிலும் மறுத்திருப்பானா? விரும்பிய இடங்களுக்கு கூட்டி செல்லாமல் இருந்திருப்பானா? அவன் நம்மில் உள்ள அதீத அன்பின் காரணமே சில கட்டுப்பாடுகள் காட்டியிருக்கலாம். பிரிந்து வந்ததற்கு பதில் அதை புரிந்து கொண்டிருக்கலாம். ஈகோவை விடுத்து இறங்கிச் சென்றிருக்கலாம். அவன் அருகில் இருந்தது வரை ஒருத்தன் நம்மை ஏறிட்டு பார்த்தானா? இப்போது யார் பார்வையிலிருந்து நாம் தப்ப முடிகிறது? இப்போது யாரை நம்புவது என புரியவில்லை அணுவுக்கு. யார் உண்மையானவர்கள் என தெரியவில்லை. குழம்பத் துவங்கினாள். இதுவரை ஆண்களுக்குள் கயவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணியவளுக்கு இப்போதோ ஆண்களே கயவர்களாக தெரிய துவங்கினார்கள். மகாத்மா காந்தியால் வீட்டை விட்டு வெளியே தள்ளப்படும் நிலையில் உங்களை விட்டால் எனக்கு வேறு போக்கிடமேது என்று கூறிய கஸ்தூரிபாய் எனும் அப்புனித தாயை படித்திருக்கிறோமே. படித்த அத்தாயை வாழ்க்கையில் பின்பற்றினோமா? பின்பற்றியிருந்தால் இப்படி தனிமையில் புலம்ப வேண்டி வந்திருக்குமா என்று தன்னைத்தான் நொந்து கொண்டாள் அனு. தன் மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றதை வெட்கக்கேடாக குறிப்பிட்டிருந்தாரே நமது தேசப்பிதா. என் வாழ்வே நான் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்றுரைத்த அம்மகானை பிடிக்கும் என்கிறோமே. அவர் வாழ்வில் வெட்கமாக கருதியதை நாம் பெருமையாக கருதிவிட்டோமே. மீண்டும் மனைவி என்பவள் நல்ல ஒரு தோழி என்றும் குறிப்பிட்டிருந்தாரே, அதை பின்பற்றினோமா? மனைவியை தோழி போல் பாவித்தோமா? தோழிக்குரிய சுதந்திரத்தை அவளுக்கு அளித்தோமா? நம்முடைய தவறுகளே நம்மை இப்படி தனிமையில் புலம்ப வைத்தது என்றெண்ணி தன்னைத்தான் நொந்து கொண்டான் விக்னேஷ். துணி துவைக்க கட்டி வைத்திருக்கும் திட்டை பார்த்தான். அதன் அருகில் இருக்கும் வாஷிங் மிஷினை பார்த்தான். துணி துவைத்துக் கொண்டிருக்கையில் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பது பிடிக்கும் அவளுக்கு. அதன் அருகே சென்றான். அதனை தொட்டு பார்த்தான். அவன் பேசிக்கொண்டே அவள் தலை கோதி விடுவது போல் தோன்றியது அவனுக்கு. தன் ஆடைகள் இருக்கும் பெட்டியொன்றை திறந்து பார்த்தாள் அவள். அதில் அவன் புதிய சட்டை ஒன்று இருந்தது. அதை அணிந்து இருவருமாக வெளியே செல்லும் போது
பக்கத்து வீட்டு அக்கா, டேய் ஷர்ட் உனக்கு சூப்பர் என்றதாலே இனி இதை நீங்கள் போடக்கூடாது என கூறி தன் பெட்டிக்குள் பூட்டி வைத்து கொண்டாள். அதற்கு மறுப்பேதும் சொல்லவே இல்லை அவன். அதை எடுத்து அணிந்து கொண்டாள். அவன் அணைப்பிற்குள் இருப்பதை போன்று உணர்ந்தாள். அருகில் இருக்கும்போது நிறைகள் மறைந்து குறைகள் மட்டுமே தெரிவதும், இடைவெளி வந்த பின் ஒவ்வொருவரின் குறைகள் மறைந்து நிறைகள் மட்டும் தெரிய துவங்குவதும் மனித இயல்புகளில் ஒன்றல்லவா? அதை இப்போது அவர்களும் உணராயினர். இனியுள்ள அவளுடைய வாழ்க்கை அவருக்கேற்ற துணையுடன் மகிழ்ச்சியாய் அமையும். நமது வாழ்க்கை துணையாய் தனிமை போதும் என்று இருவரும் எண்ணிக்கொண்டனர். வழக்கமான பொலிவுடனே அன்றைக்கும் பகலவன் வந்துதித்தான். ஆனால் அன்றைய பொழுது புத்துணர்ச்சியை அளிக்கவில்லை. அவனுக்கு அலுவலகத்தில் அவன் காதுகளில் விழுந்த அக்கொடுஞ்சொற்களால் தரைமேல் விழுந்த மீனென துடித்தான் அவன். அவனுக்கு ஏதோ பிரச்சனையாம். அதான் அவ அவனை விட்டு போயிட்டாளாம் என தன்னுடைய ஆத்ம நண்பர்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் கேட்டு கொண்டிருப்பதை அறியாது. இவனை பார்த்ததும் ஏதும் அறியாது போல், வாடா மச்சான், தம்மடிக்க போகலாம் என அழைக்க தரையை பார்த்தவாறே தலையசைப்பு மறுப்பு தெரிவித்தவன் மனதில், இவனுங்க எல்லாம் சொல்லித்தானே விவாகரத்து வாங்கினோம் என தனது அறிவீனத்தை எண்ணி நொந்து கொண்டான். இவ கேரக்டர் சரியில்லையாண்டி, அதான் இவ புருஷன் இவளை விட்டுட்டு போயிட்டானா என கூறிவிட்டு கலகலவென சிரித்த தோழிகளின் வார்த்தை காதுகளில் விழுந்த அந்நேரம் அம்புதைத்த புறாவைப் போல துடிதுடித்தாள். அவசியமற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று விவாகரத்து வாங்கி வந்தது எத்தனை பெரிய பிசகென தன் புத்தியை கடிந்து கொண்டாள். அன்றைய இரவு வீட்டிற்கு செல்ல மனமற்றவனாய் நேரம் சற்று பிந்தியே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். சாலையின் பரபரப்பு அடங்கியிருந்தது. வாகனங்கள் அவ்வப்போது ஒவ்வொன்றாய் அவனை கடந்து சென்று கொண்டிருந்தது. இருள் எங்கும் கவிந்திருந்தது. அவனைப் போல் சாலையோர மரங்களுக்கும் மனது சரியில்லை போலும். அவைகளும் அசைவற்று சிலையென சமைந்து நின்று கொண்டிருந்தன. தான் இவ்வுலகில்தான் இருக்கிறோம் என்பதை அவ்வப்போது அவனை கடந்து செல்லும் வாகனங்களின் ஒலிபெருக்கி சப்தம் நினைவூட்டியது அவனுக்கு. கொஞ்ச தூரத்தில் சாலையின் வலை ஒன்றில் சிறிது பரபரப்பும் ஆள்கூட்டமும் தென்பட்டது. அருகே சென்று விசாரித்ததில் தனியாக வந்த பெண் ஒருத்தியை பலவந்தம் பண்ண யாரோ ஒருவர் எத்தனித்ததாகவும் ஆட்களை கண்டதும் ஓடிவிட்டான் எனவும் அறிந்து கொண்டான். கூட்டத்திற்குள் எட்டி பார்த்தான். முகத்தை தன் கரங்களால் மறைத்தபடி அழுது கொண்டிருந்தாள் அவள். அவள் கூந்தல் கலைந்திருந்தது. முதுகு பகுதி ஆடை சற்று கிளிய அதன் வழியே அவள் உள்ளாடை தெரிந்து கொண்டிருந்தது. அவள் கண்கள் அவனை கண்டதும் அவளது அழுகை இருமடங்கானது. அவன் தோள் மீது சாய்ந்து அழ வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. நினைத்தவள் தாமதிக்கவே இல்லை. இதோ அவனை கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கிறாள். ஏதோ ஒரு இருகால் மிருகத்தின் கரத்தில் சிக்கியவள் அவள்தான். அவளேதான். விக்னேஷின் அணுவேதான். இப்போது அவன் கரங்களும் அவளை அரவணைத்து கொண்டது. அந்நேரம் அவளுக்கு அந்த அரவணைப்பு தேவைப்பட்டது. சாய்ந்து கொண்டாள் அவன் மார்பிலேயே. அந்த அரவணைப்பின் கதகதப்பிலேயே அவள் கண்ணீர் துளிகள் அத்தனையும் காய்ந்து போயிற்று. இனி அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். இனி அவர்கள் சமாதானத்தை இழக்க மாட்டார்கள். இனி அவர்களை ஈகோ அணுகாது. இனி அவர்கள் பிரிவை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இதோ அவள் அவன் தோள் சாய்ந்தபடியே இருவருமாக மெல்ல மெல்ல தங்கள் வீடு நோக்கி நடக்கிறார்கள். வானிலிருந்து நட்சத்திரங்களும் அவர்கள் ஜோடியாய் நடந்து செல்வதை பார்த்து கண் சிமிட்டி சிரிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.